வணக்கங்க. இன்றைக்கி சொரைக்காய் அடை தோசை பண்ண போகிறேன். அதுக்கு நீல வாகில் இருக்கிற சொரைக்காய் இருக்குல்ல, அதில் பாதி அளவு எடுத்து மேல் தோல் எடுத்துட்டு நல்லா பீட்ரூட் துருவுறதுல துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். பிஞ்சு விதையாக இருந்தால் பரவாயில்ல, போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து நிறையாவே வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிக அளவில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அரிசி ஊற வச்சு அது 8, 9 காஞ்ச மிளகாய் அதிலேயே போட்டு அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அதிலேயே போட்டு ஊற வச்சுருக்கேன். சொரைக்காய் நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்க்கணுங்க. நீர் சத்து உள்ள காய் அது. நம்ம உடம்புல உள்ள கெட்ட தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ கிரைண்டரில் அரிசியும் மிளகாயும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இது பாருங்கள், பெரிய ரவை அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு போட்டு அதையும் அரைச்சிடலாம். சோம்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக அரைக்க தேவையில்லை. சோம்பு 1, 2 மசிஞ்சால் போதும். இந்த ஸ்டேஜில் துருவி வச்ச சுரைக்காய் இருக்கு இல்லையா, அதில் பாதி அளவு எடுத்து நம்ம ஓடுற கிரைண்டரில் நீங்கள் போட்டு பாதி அளவு எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் கரக்கரன்னு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சுரைக்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கரக்கரன்னு அரைச்சா போதும், உடனே ஆஃப் பண்ணி மாவை எடுத்துடலாம். இது நம்ம அடை தோசையாக ஊற்றுறோம்ல, அதுக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும். அதனால தான் பாதியை போட்டு அரைக்கிறது. முழுசாக திருவுனது அப்படியே போட்டிங்கன்னா அடை தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், தோசையாக ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அரைச்ச மாவில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, துருவின மீதி இருக்கிற சுரைக்காய் எல்லாத்தையுமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அடை எல்லோயிஷாக கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லில் நல்லா சூடு வந்தோடனே தவாவில் நல்லா அடை தோசையாக ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மொறுன்னு சுட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சொரைக்காய் அடை தோசை ரெடி. நீங்கள் இப்போ தேங்காய் சட்னியோட கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. எந்த தொட்டுக்கே சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் சும்மாவே சாப்பிடுவாங்க. இப்போ அந்தளவு டேஸ்டியாகவே இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க. இது வெயில் நாளில், காற்று நாளில் நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும். உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு உதடெல்லாம் வெடித்து அடிக்கடி வயிற்று வலி வர்றது, யூரின் சரியாக போகாமல் இருக்கிறது, இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம அதிகமாக சுரைக்காய் செஞ்சு கொடுத்தோன்னா, சுரைக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், நீர் சத்து உள்ள காய் அதிகமாக சேர்க்கணும் இந்த கிளைமேட்டில். முக்கியமாக சுரைக்காய் டயட்டுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.